இந்த இடத்தை எல்லாம் ரியல் எஸ்டேட்டை வாங்கி வாங்கி குமிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சென்னையில இருந்து திருச்சி போங்க ஹைவேல பல இடங்கள்ல மிகப்பெரிய அளவுல மசூதிகள், கிராமமா இருக்கும், மிகப்பெரிய மசூதி இருக்காங்க. அந்த ஊர்ல அவ்வளவு இஸ்லாமியர்கள் இருப்பாங்களா அப்படிங்கறதே சந்தேகமா இருக்கும். எப்படி இடம் வாங்கினாங்க, எப்படி கட்டுமானம் செஞ்சாங்க, இவ்வளவு பெரிய மசூதி கட்டுவதற்கு பணம் எங்க இருந்து வந்ததுன்னா எல்லாம் இப்ப திருப்பி திருப்பி சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட் எல்லாம் வருது. இப்ப இது எல்லாம் திருப்பி இந்த கள்ள நோட்டை வச்சு முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரிய வந்துருச்சு. இது நான் சொல்றது ஒரு கீழ்மட்டத்துல இல்ல நடுமட்டத்துல இருக்கக்கூடிய பணப்பட்டுவாடா, அதனுடைய பரிமாற்றங்கள், அதன் மூலமாக சொத்து வாங்குவது, கள்ள நோட்டை வச்சு நல்ல சொத்தை வாங்கி நல்ல விதமான பணமாக மாற்றுவது, இதெல்லாம் நடந்தது. அரசியல்வாதிகள் எல்லாம் 100 கோடி 500 கோடி 1000 கோடி அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பணத்தை வச்சு அரசியல் கூட்டங்கள் நடத்துவது, மக்களுக்கு இலவசங்களை கொடுப்பது, ஓட்டுக்கு பணம் கொடுப்பது, இதெல்லாம் நடந்திருக்குன்ற ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க இது பண்றாங்க இல்லையா, ஊழல் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க இல்லையா, இந்த கள்ள நோட்டையும் அதையும் மிக்ஸ் பண்ணி ஹவாலா மூலமா வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அங்க போய் என்ன பண்றாங்கன்னா, அந்த பணத்தை அங்கிருந்து டாக்ஸ் ஹெவன் சொல்லக்கூடிய, ஒரு காலத்துல மொரிஷியஸ்லாம் இருந்தது, கேமன் ஐலாண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வெர்ஜின் ஐலாண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி இடத்துலலாம் எங்கெல்லாம் டாக்ஸ் ஹெவன் இருக்கோ, அங்கெல்லாம் டபுள் டாக்ஸேஷன் இல்லாத இருக்கோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அங்க இருந்து அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஊழல் பணத்தையும் இந்த கள்ள நோட்டு பணத்தையும் அந்த கொண்டு போய் மாத்திட்டு டாலர் மூலமாக பார்ட்டிசிபேட்டரி நோட், பி நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பி நோட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணது முன்னாள் நிதி அமைச்சர் திரு பி சிதம்பரம். அவருடைய காலகட்டத்தில் தான் இது வந்தது, பார்ட்டிசிபேட்டரி நோட் அப்படின்னா. இந்த பார்ட்டிசிபேட்டரி நோட் என்னன்னா, அது பாட்டுக்கு ஏதாவது 10 கோடி 50 கோடி 100 கோடின்னு இருக்கும். அது அப்படியே அந்த பார்ட்டிசிபேட்டரி நோட்டு மூலமா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, முதலீட்டு கம்பெனி, பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய முதலீட்டு கம்பெனியோ இல்ல இந்திய முதலீட்டு கம்பெனிகள் மொரீஷியஸ், சிங்கப்பூர் போன்ற இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, அவங்க மூலமாகவோ இந்திய பங்கு மார்க்கெட், பங்கு சந்தைக்கு வருது அந்த பணம். பங்குகள் வாங்கப்பட்டு அதுல லாபம் சம்பாதிச்சு திருப்பி அதே பி நோட்டு மூலமா அதே மொரீஷியஸுக்கோ இல்ல வேற கண்ட்ரிக்கோ போயிடும். யாரு செய்யறாங்க, யாரு பேர்ல இந்த பி நோட்டு இருக்கு, யாரு இந்த பி நோட்டுக்காக முதலீடு செய்தது, ஒரு விவரமும் தெரியாது. ஏன்னா அதுல கேள்வி முறையே கிடையாது, எதையும் கேட்கக்கூடாது அப்படின்றாங்க.